ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு கணித மாதிரி வினாத்தாளம் பார்க்க போகிறோம். இந்த வினாத்தாளம் பார்க்காம நீங்கள் அரையாண்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்ம சேனல் தான். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய ஆன்சருக்கு எல்லா அப்டேட்ஸும் நோட்ஸும் அங்கே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து சென்டம் எங்கே மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 மார்க்கில் வந்து சென்டம் மிஸ் ஆகிடும். அதனால் மேக்ஸ் பார்ட்டில் நம்ம 1 மார்க்குக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னா ஈஸியாக மார்க்கும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து சென்டம் மிஸ் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கணம் அந்த பாடத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட்டில் வந்து வரக்கூடியது எல்லாமே அல்ஜிப்ராவில் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதை படிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குக்கும் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்லேயே இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த 1 மார்க் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஜாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்கலாம், மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அல்ஜிப்ராவில் வந்து கேட்டிருக்கலாம், ஆயத்தொலை வடிவிலேருந்து கேட்டிருக்கலாம். எப்படி கேட்டிருந்தாலுமே அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்கையுமே நீங்கள் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை பார்த்து குறித்து வச்சு அதை படிச்சுக்கோங்க. சில பேர் வந்து 1 மார்க் எப்படி எழுதுவாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எழுதுவாங்க. சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க ஆன்சரை குறித்து. சில பேர் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க, ஓரளவுக்கு அது முடியாதது வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிக்குவாங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலுமே உங்களுடைய இஷ்டம் தான். அது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் மிஸ் ஆகக்கூடாதுன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற அளவுக்கு மேக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு கொஷினுமே ஆன்சர் போட முடியும். தென் ஒரு சில கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாவே கேட்பாங்க. இந்த 14வது கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளையினுடைய ஆரம் அதன் உயரத்தில் 3 ஒரு பங்கெனில் அதன் மொத்த புறப்பரப்பு வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து அதான் அந்த பார்த்தோம்னா இப்போ அளவியல்லையும் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் 1 மார்க்குமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. இந்த 1 மார்க்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. வீச்சு கெழு எல்லாம் என்ன எப்படி எழுதணும் எல்லாமே நீங்கள் வந்து இதில் படிச்சுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 2 10 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். 10 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 28வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கடைசியாக இருக்கும் அந்த கொஷின். அந்த கொஷின் எழுதுனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் 9 கொஷின் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எழுதும்போது ஏதாவது ஒரு கொஷின் வந்து தப்பானா கூட நீங்கள் டக்குன்னு உடனே தெரிஞ்ச ஆன்சர் இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் படித்தது வந்துருந்துன்னா ஈஸியாக எழுத முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாமே கணம், அல்ஜிப்ரா, வடிவியல், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆயத்தொலை வடிவியல் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் அப்புறம் எண் தொடர் வரிசை, ஸோ அதெல்லாமே நம்பர் சீரிஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்சிஎம் ஹெச்எஃப் இதெல்லாமே அல்ஜிப்ராவில் தான் இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதனுடைய மீபேவா கேட்குறது, இருபடி சமன்பாடு கேட்குறது, சுவரினுடைய அடியிலிருந்து 4 அடி தொலைவில் இருக்கக்கூடிய ஏலியானது சுவரினுடைய உச்சியை 7 அடி உயரத்தொடும் அப்படின்னா தேவையான ஏணியினுடைய நீளத்தை காண்கிறது. விடை வந்து ஒரு தசம இடத்திருத்தமாக தருக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சம் ரிலேட்டடாக தான் வரும். அதுக்கடுத்து வந்து ஒரு பூனை வந்து XY தளத்தில் இந்த புள்ளியில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த புள்ளியில் ஒரு பால் புட்டி வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து அது அந்த தூரத்துக்கு வந்து நடந்து போய் பால் இருந்து விரும்புது அப்படின்னா பாலை பருவதற்கு தேவையான ஏணியோட நீளத்தை நம்ம சொல்லணும். இதுவுமே வந்து அந்த ஆயத்தொலை வடிவியலில் வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ பை 1 - cos θ ஈக்குவல் டு கொசிகன் θ + cot θ எப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கூம்பினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டரு, அதோடைய மொத்த புறப்பரப்பு 704 சென்டிமீட்டர் 706 டிகிரி சதுர சென்டிமீட்டர் இருக்குங்க இல்லையா. ஸோ இதனுடைய சாயுயரம் என்ன, அதுக்கப்புறம் இரு கோலங்களினுடைய ஆரங்களின் விகிதம் வந்து 4:7 அப்படின்னா அதோடைய கன அளவுகளினுடைய விகிதம் என்ன, அப்புறம் இந்த கொடுத்துருக்கூடிய என்னுடைய தரவினுடைய வீச்சு கெழு அது வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு நெட்டாண்டில், அதாவது நெட்டாண்டுனா லீஃப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் வந்து y = 4/3x - 7 அப்படின்ற நேர்கோட்டுக்கு செங்குத்தானதும் 7, -1 என்ற புள்ளி வெளி செல்வதமான நேர்கோட்டினுடைய சமன்பாடு. இந்த 28 கொஷின் தான் உங்களுக்கு கம்பல்சரி. இதை நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் நீங்கள் எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 42வது கொஷின் வந்து கம்பல்சரி. அது எந்த கொஷின்றது லேட்டராக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 29வது கொஷின்னா ஒரு கணம் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. A × B சேர்ப்பு C = A × B
சேர்ப்பு ஏ இன்ட்டு சி இன்ட்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 30வது கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5 எனில் எஃப்ஓஜி அதாவது ஓஹெச் ஈக்குவல் டு அதான் அந்த நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதில் வேறு ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் அந்த இது மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 9வது உறுப்பினுடைய 9 மடங்கும் 15வது உறுப்பினுடைய 15 மடங்கும் சமம் அப்படின்னா 24வது உறுப்பினுடைய 6 மடங்கானது 0 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து எண் தொடர் வரிசை 5, 55 அதெல்லாம் வந்து முதல் எண் உறுப்புகளினுடைய கூடுதல் முழு வர்க்கம் கொடுத்துட்டு முழு வர்க்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் பியோடைய மதிப்பு இது எல்லாமே நமக்கு வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் அந்த சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில சம் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு சம்மாக இருக்கலாம், ஒரு சில சம் வந்து பயிற்சி சம்மாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதால நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எழுத முடியாத சம்மே கிடையாது. நீங்கள் எல்லா சம்மையும் போட்டலாம். 1 மார்க் அதிகமாக வந்து இன்னும் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா சென்டம் மார்க்கே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கல் அதை நம்ம அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தொலைவு 4x மைனஸ் √3 அதை வந்து மீட்டர் என்ன நிரூபிக்கணும். அப்புறம் ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தினுடைய விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கொள்ளளவு என்ன 3D சம் இது வந்து. தென் வந்து 24, 26, 33, 37, 29, 31 இதோடைய மாறுபாட்டு கெழு 2 பகடைகள் வந்து உருட்டப்படுது அப்படின்னா அந்த 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளினுடைய கூடுதல் வந்து 4ஆக இருக்கக்கூடியதுக்கான நிகழ்தகவு என்ன. 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கூழ் இருக்குது. அப்போ அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. கூம்பினுடைய உயரம் 9 சென்டிமீட்டர் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பனிக்கூழை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை இதெல்லாம் நீங்கள் எழுதணும். தென் 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 5 கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நமக்கு ஜாமெண்ட்ரி நம்ம வந்து இந்த வடிவியல் அது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜாமெண்ட்ரி வரையணும், அதை எழுதணும். அதுக்கே கூட பார்த்தீங்கன்னா 43 ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷின் எழுதலாம். அல்லது ஆப்ஷனில் 43A இன்னொன்று இருக்கும், அதை எழுதலாம். இல்லைனா அதுக்கடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை அந்த எழுதணும். 6 ஆப்ஷனில் தான் கொஷின் இருக்கும், ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதலாம். தென் 44 வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் போடணும். அந்த x² மைனஸ் 9x + 20 = 0 வரைபடம் அதை வந்து நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சென்டமே எடுக்கலாம், மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஏன்னா கணக்கு வந்து நமக்கு புரியாத ஒரு புதிரும் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த எதுவுமே இது வரைக்கும் மேக்ஸ் படிக்கலன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸாவது படிச்சுட்டு போங்க, நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் படிச்சுக்கோங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.